தேவ ஆவியானவராக கூட இருந்தார். கர்த்தர் பரலோகத்திலே சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். அவர் எப்படி யோசேப்போடு கூட இருந்தார்? பரிசுத்த ஆவியானவராக, தேவ ஆவியானவராக யோசேப்போடு கூட இருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அங்கு இதே மாதிரி தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார் பாபிலோன் தேசத்துக்கு. இதே மாதிரி வாலிபனாய் இருக்கும்போது அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர் இப்ப ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்திலே பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டு விட்டார் தானியேல். எப்படி? தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. விசேஷித்த ஆவி, அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்ததுனால அவர் கூட இருந்து அவனை உயர்த்தினார். 1 சாமுவேல் 16:13 தாவீது இளம் வாலிபனாக ஆடு மேய்த்து கொண்ட வாலிபன், வாழ் பிடிச்சு யுத்தம் பண்ண தெரியாது, யுத்த வீரர்கள் போடுகிற டிரெஸ் போட்டு நடக்க தெரியாது. கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளே வந்து தங்கி இருந்தார். ஆவியானவர் அவனை யுத்த புருஷனாய் மாற்றுகிறார், யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். கோலியாத்துக்கு முன்னாலே தாவீது நின்ற போது அவனுக்கு வாழ் பிடித்து சண்டை போட தெரியாது, அவனுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அவன் வந்து கல்லை வச்சு அடிக்க தெரியும், அவ்வளவுதான், கவன் கல்லை வைத்து. ஆனால் அதன் பிறகு என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைத்த தேவன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் அவரை பழக்க வைத்தார். தாவீது ஒரு இடத்திலும் தோல்வி அடையவில்லை. அவன் யுத்தத்துக்கு போன எல்லா இடத்திலும் வெற்றிகளை கொடுத்தார். ஜெயம் கொடுக்கிற தேவனாய் ஆவியானவர் கூட இருந்தார். அதே ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். தாவீதோடு இருந்த ஆவியானவர், அந்த யோசேப்போடு கூட இருந்த ஆவியானவர், தானியேலோடு கூட இருந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார்.